பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகமா இருக்கும். இது உண்மையிலே பல விதமான ஆராய்ச்சிகளும் பண்றாங்க. சரி, என்னதான் உண்மை அப்படின்னு பார்க்கலாம். பழங்காலெல்லாம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது பேய்கள் மேல, பயங்கரமான நம்பிக்கை இருந்தது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. பேய் உண்மையிலே இருக்கு அப்படின்றத ஆணித்தரமா நம்பினாங்க. ஆனா காலங்கள் மாற மாற ஓரளவு முன்னேறிட்டு வருது. சரி, இதெல்லாம் தாண்டி தற்பொழுதும் பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பெரிய ஒரு விவாத பொருள் ஆயிட்டு இருக்கு. இப்பயும் சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா மரத்துல ஆணி அடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா மரத்துல ஆணி அடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா செருப்பு கட்டி தொங்க விடுறது, செருப்பை சுத்தி வீட்டுல சுத்தி வைக்கிறது, அதே போல விளக்கமரம் வைக்கிறது, இது மாதிரி பல விதமான விஷயங்களை வீட்டுல செய்வாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, விஞ்ஞானிகள் பல விதமான நவீன கருவிகள்லாம் வச்சு ஆய்வு பண்ணாங்க. பெரிய பெரிய பல்கலைக்கழகம், அதாவது அமெரிக்கா, இங்கிலாந்துலாம் ஆய்வு செஞ்சுச்சு. ஆனா அந்த ஆய்வாளர்கள் இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல, எதுவுமே தெரியல. கொஞ்சம் காத்திருந்தாலும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இதெல்லாம் தாண்டி இணையத்துல பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேய்கள் இருப்பது போல வீடியோ வருது, புகைப்படம் வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலான படங்கள் எல்லாமே போட்டோஷாப் மூலமா, கிராபிக்ஸ் மூலமா உருவாக்குனது. ஆனா சில படங்கள் உண்மையா இருந்தது. அதாவது பழங்காலத்துல சில மர்மமான முடிச்சுகளோட வந்தது போட்டோ. அதாவது போட்டோ எடுத்ததுலயே பின்னாடி உருவம் இருக்கிற மாதிரியும் உண்மையாவே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில மர்மமான போட்டோவும் இருந்தது. இது பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆய்வாளர்களை குழம்ப முடியாத சில விஷயங்கள் நடந்தது. ஆய்வாளர் நைக்கல் அவரோட குழுவோட சேர்ந்து பேய் இருக்கா இல்லையான்னு பல வருஷமா ஆய்வு பண்ணாரு. அந்த ஆய்வுல பல திடுக்கிடும் தகவல் வெளியே வந்திருக்கு. அது என்னன்னா, பேயை பத்தி ஆய்வு பண்ணும்போது அவங்க உண்மையிலேயே சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. கடுமையான ஆய்வுல போட்டோ எடுத்திருக்காங்க. அப்ப எடுக்கும்போது அங்க ரெண்டு மிகப்பெரிய உருவம் தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி பல விதமான போட்டோ எடுக்கும்போது, நவீன கருவிகள் எடுக்கும்போது இந்த மாதிரி விழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு திரும்பவும் ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க. அதாவது நம்ம பயத்திலையும் கோபத்திலையும் பலவீனத்திலையும் இருக்கும்போது நம்மளுடைய உணர்வுகளை உயிரற்ற பொருள் இழுக்குது. அதனாலதான் அங்க உருவம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதனாலதான் இறந்த பிறகு ஆன்மா வேற மாதிரி செயல்படும். ஆன்மா உண்மையிலேயே இருக்குது. அதாவது ஆன்மா நம்ம உடம்பு விட்டு வெளியேறின பிறகு அதனுடைய ஆசைகள், அதனுடைய நிராசைகள் எல்லாமே அது வெளிப்படுத்த முற்படும். அதுக்கு யாரு அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்களுடைய அது செயல்பட ஆரம்பிக்கும். அதனுடைய ஆவியோட செயல்கள் தான் நம்ம ஒவ்வொன்றா செயல்முறைப்படுத்துறோம். இது முக்கியமான ஒரு சாதனைகள்லாம் செய்யும் போது அதுல ஆவியோட பங்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. முக்கியமா இதுக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளான விமானம், ட்ரெயின், பல்பு, விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தும் போது இதுல ஆவிகள் தான் முக்கியமான ஒரு யுக்தியெல்லாம் அவங்க சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க அவங்க முற்படும் போது அவங்க பாதியில இருந்து இறந்துருவாங்க. ஆனா அடுத்த ஆய்வாளர்கள், அவங்களுடைய உதவி ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே இறந்தாங்க பாத்தீங்களா குரு, அந்த குருவோட ஆய்வு அவங்க உடல்ல புகுந்து இல்ல அவங்களுக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். இது உண்மையிலும் உண்மை அப்படின்னு ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க, சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி உண்மையிலே நம்ம யோசிச்சோம்னா பலவிதமான உண்மைகள் வெளிவரும். ஏன்னா ஒரு விஷயத்தை சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பா வரும். இதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் பட்டி தொட்டிலாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது பேய் பிசாசு இருக்கா இல்லையான்னு. சரி, பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளும் பல பேர் கேட்டோம். அதுல ஒருத்தர் சொன்னதுதான் பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு தகவல். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1999 எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அதாவது எனக்கு அம்மா போட்டிருந்தது. அப்ப நான் கடுமையான காய்ச்சல் இருந்தேன். நான் எப்போதும் ஏசியில் தான் இருப்பேன். ஆனா திடீர்னு என்ன இல்ல நீ மொட்டை மாலையில தான் போய் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் மொட்டை மாலையில டெய்லி படுத்திருப்பேன். அப்ப எனக்கு பயங்கர ஒரு பயமா இருக்கும். இருந்தாலும் நான் படுத்துட்டே இருந்திருப்பேன். ஒரு கட்டத்துல எப்படியாவது நம்ம கீழே போய் படுத்தா தேவான் அப்படின்ட்டு வீட்டு வாசல்ல படுத்திருப்பேன். அப்ப எனக்கு ஒரு பயமாவே இருக்கும். அப்போ ஒரு நாள் காலையில விடிஞ்ச பிறகு ஏஞ்சி கண்ணாடியில பார்ப்பேன். அப்ப எங்க பாட்டி சொல்லுவாங்க, கண்ணாடி பார்க்க கூடாது, கண்ணாடியை பார்த்தா பேய் கூட வரும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் நான் கேட்காம கண்ணாடி பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு யாரோ அரைஞ்ச மாதிரி இருந்தது. அப்பதான் இந்த கண்ணத்துல தொட்டு பார்த்தா எனக்கு இதை வீக்கம் தெரிஞ்சது. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் பேசவே முடியல. அப்புறம் 2 நாள் பேசாம இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா, நைட்டு தூங்கிட்டு இருந்தா யாரோ முன்னாடி நிக்கிற மாதிரி இருந்தது, வந்த மாதிரி இருந்தது. யாருன்னு பார்த்தா ஒரு கருப்பான ஒரு உருவம் முன்னாடி வந்தது. முன்னாடி வாசல்ல அப்படியே நின்று இருந்தது, என்னை பார்த்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி போயிடுச்சு. அது என்ன காரணம் தெரியல. எனக்கு பயந்துகிட்டு அந்த நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. அதுக்கு பிறகு காலைல ஏஞ்சி எங்க பாட்டிகிட்ட கேட்டேன். எங்க பாட்டிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஐயோ இது நம்ம கருப்பு சாமி வந்திருக்குடா, நம்ம குலசாமி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கத்துனாங்க. அப்ப எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவனுடைய அம்மையை திரும்ப அழைச்சிட்டு போயிடுச்சுடா அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சான். ஆனா அதுல இருந்து முகம் வீக்கம் அடைஞ்சிச்சா, அவருடைய உடல் சரியாயிடுச்சு அப்படின்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் என் பாட்டிகிட்ட கேட்டேன், அம்மா தானே வரணும், அம்மா தானே வரணும், எதுக்கு ஐயா வந்திருக்காரு அப்படின்னு கேட்டேன். அவங்கள்ட்ட எந்த பதிலும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலே சில விஷயம் நம்பக்கூடியதான் இருக்கும். சில விஷயம் ஒரு நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டது கண்டிப்பா இருக்கும். அதே போல கெட்டதுன்னு இருந்தா நல்லது கண்டிப்பா நடக்கும். இப்போ தெய்வம் இருக்குன்னு சொல்றவங்க கண்டிப்பா பேயை நம்பிதான் ஆகணும். ஏன்னா நல்ல சக்தின்னு ஒண்ணு இருந்தா கெட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு மனிதருக்குள்ள 2 சக்தி செயல்படும். அதாவது நல்லது நடக்க ரொம்பவே கஷ்டமாகும்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதாவது ரொம்ப வருஷம் ஆகும். நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா கெட்ட விஷயம் டக்குன்னு நடக்கும். அதுதான் அசுரன் கெட்டவன், நல்லது தெய்வம். இப்ப ரெண்டுத்துக்கு தான் இப்ப போட்டி. அதுல சீக்கிரம் ஜெயிக்கிறது அசுரன் தான் ஜெயிப்பாரு. அதுக்கு தான் என்னன்னா, நம்ம எப்போதும் நம்ம உடல்ல நம்மளோட ஒவ்வொரு பகுதியிலுமே நல்ல விஷயம் ஒன்று இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு, அசுரன் இருக்கு,
தெய்வம் இருக்கு. இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது நம்மளுடைய மனத்திடத்தில் தான் இருக்கு. நம்ம மனசு வந்து நல்லதை தேர்ந்தெடுத்தா நல்லது நடக்கும், கெட்டதை தேர்ந்தெடுக்க கெட்டது நடக்கும். அதனாலதான் வந்து நம்மளுடைய சக்தியில வந்து ஏதோ ஒரு பிராணவாயு சக்தி வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம எண்ணம் வந்து பிரதிபலிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சக்தி வந்து இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் வந்து நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எண்ணத்தை வந்து நம்ம பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து இழுத்து கொடுக்கும். இதுதான் வந்து உண்மை. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.